யுத்தம் உளவியல் ரீதியாக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை வரலாற்றில் கண்டிருக்கிறோம். அவ்வாறு பாதிக்கப்பட்ட பலர் வடக்கு கிழக்கில் இன்னமும் மறுவாழ்வை பெறாத நிலையில் வாழ்கின்றனர். யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் இழப்புகளை சந்தித்தவர்களின் குடும்பங்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். சிரித்து வாழ வேண்டிய இந்த சிறுவனின் முகத்தில் ஏன் இவ்வளவு சோகம் நிரம்பியிருக்கின்றது? யாழ்ப்பாணம் நாகர்கோயில் பகுதியில் வசித்து வருகின்றான் தனுஷன். 2009 ஆண்டு நடைபெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் பாதிப்பால் இந்த குடும்பம் சிதறுண்டு போனது. கடுமையான சண்டை நடந்து கொண்டிருந்த போது வீட்டுப் பொருட்களை எடுத்து வருவதாக சென்ற இந்த சிறுவனின் தந்தை திரும்பி வரவில்லை. காணாமல் போன கணவர் இறந்திருக்கலாம் என்ற அதிர்ச்சியில் தாயார் சூரியநதி மனதளவில் பாதிப்புக்குள்ளானார். சூரியநதியும் மனநலமின்றி வீடு திரும்பாது எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கின்றார். தந்தையை இழந்து தாயை பிரிந்து வாழும் இந்த சிறுவர்கள் அனாதரவானார்கள். தனுஷனுக்கு 2 சகோதரர்கள். தனுஷனும் அவனின் சகோதரன் ஒருவனும் பாட்டியின் அரவணைப்பில் உள்ளனர். சகோதரி ஒருத்தி சிறுவர் இல்லம் ஒன்றில் பராமரிக்கப்படுகின்றாள். இப்படியே பெரும் கஷ்டத்துல இருந்து நான் தான் இந்த பிள்ளைகளை பார்க்கிறேன். அதன் காலத்தால இந்த பிள்ளைகள படிப்பு செலவோ சகல கஷ்டங்களும் உங்கள நானும் 3 பிள்ளைகளோட இந்த பிள்ளைகளுக்கு எனக்கும் சரியான வருத்தம். அப்பா மேலாதவர் இனிமே இந்த கஷ்டத்துல நானும் அந்த 3 ஆம்பளை பிள்ளைகளையும் போரால பாதிக்கப்பட்டு நானும் ஹாஸ்பிட்டல்ல கொழும்புல கனகாலமாக இருந்தேன். நான் 3 மாசமாக இருந்துதான் எனக்கும் அந்த வருத்தம் மாறி இப்ப சும்மா இந்த பிள்ளைகள் இதுக்காக இதுகளுக்கு ஒரு உதவி இல்லையே ஆற்றல் இல்லாம தான் இந்த பிள்ளைகளுக்காக நான் இந்த வருத்தத்தோட அப்படியே தெரிஞ்சு இந்த பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு வளர்க்கிறேன். யுத்தம் அன்று ஏற்படுத்திய தாக்கம் குடும்பத்தை சிதைத்து இந்த குழந்தைகளின் உலகத்தையே பறித்துவிட்டது. தாய் தந்தையர் இல்லாது தந்தையர் இல்லாது இவ்வாறாக பல நிலைகளில் அவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கான உளவியல் ரீதியான சிகிச்சைகளை நாங்கள் அவசரம் மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது. வருங்கால சந்ததியான இந்த சிறுமியர்களுக்கான இந்த உளவியல் சிகிச்சையினையும் நாங்கள் இந்த சன்னங்களுக்கான இந்த சத்திர சிகிச்சையினையும் அவசரமாக மேற்கொள்ள ஊடாக அவர்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் என்று நம்புகின்றேன். யுத்தம் நிறைவு பெற்ற பின்னரும் அக்கால பகுதியில் உளரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் அவர்களின் குடும்பங்களின் நலன் குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. அந்நளவாக 2 மாவட்டத்திலும் 9,000க்கு மேற்பட்டவர்கள் வைத்திய தேவை உடையவர்களாக இருக்கிறார்கள். லட்சுமலத்திலிருந்து ஒரு உத்தியோகபூர்வமற்ற ஒரு தகவல் தெரிவிக்கிறது. இவ்வாறு வடக்கு கிழக்கின்ற சகல அம்பாறை மாவட்டம் முதல் யாழ்ப்பாணம் வரையிலான மாவட்டத்தில் ஏராளமானவர்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நாங்கள் ஒரு விசேட திட்டம் ஒன்றை தயாரித்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். அனாதரவாக பாதிப்புகளின் விளைவுகளுக்கு முகம் கொடுத்தபடி இருண்ட காலத்தில் துயரத்தில் வாழும் இந்த சிறுவர்களின் எதிர்காலத்திற்கு ஒளியேற்ற வேண்டும் என்பது அனைவரதும் எதிர்பார்ப்பாகும்.